இயேசுவே நன்றியோடு கூட துதிக்கிறோம். எல்லாம் அப்படி முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் எங்களுடைய கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த 3வது மாதத்துடைய இந்த மத்திய நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். இந்த 15ஆம் தேதியிலே அவருடைய கிருபையின் கரம் நம்மோடு இருந்து நம்மை நடத்தினபடியினால், நம்மை பாதுகாத்தபடியினால், தொடர்ந்து வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வரப்போகிறபடியினால் எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே நாம் வந்தது நல்லது என்று நாம் கண்டுகொள்ளும்படியான அந்த சலாக்கியத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கென்று கட்டவிழ்த்து விடும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய மனநிலைமைக்கு ஏற்றாற் போல, நம்முடைய சரீரத்திற்கு ஏற்றாற் போல ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். அதோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து இயற்கையின் சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இருக்கணும். இந்த ஆசீர்வாதம், இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய கைகளில் இருக்குது. ஆனால் அந்த ஆராதனை ஆசீர்வதிக்க நம்மை அர்ப்பணித்தவர்களாய், கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை விட்டு கொடுத்தவர்களாய் ஸ்தோத்தரிப்போம். ஏற்பட்ட 2 கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆராதனைக்கு ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். 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 எல்லாவற்றையும் போடுங்க. ஆமென். இதெல்லாம் ஆமென். 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 Praise the Lord. ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். 1-2 பாடல்களை பாடி நம்ம கடந்து போகலாம். தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. உலகம் முழுவதும் கலங்கி கொண்டிருக்கிறது. மூன்றாவது உலக மகா யுத்தம் ஆரம்பித்து விட்டதோ என்று சொல்லி, ஆனால் எது எப்படி இருந்தாலும் கர்த்தரை அறிந்தவர்களை, எந்த தேசத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் கர்த்தரை அறிந்தவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நம்மையும் அவர் கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தோடு கூட இந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு சரணங்களை பாடி நம்ம கடந்து போவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நமக்கு எல்லாம் ஆகும். அதை நம்ம விசுவாசிக்க பலத்தினாலோ அல்லவே, பராக்கிரமோ மல்லவே. பலத்தினாலோ அல்லவே, பராக்கிரமோ மல்லவே. ஆகுமென்றே ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகுமென்றே ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அவர் நம்மை உள்ளங்கையிலே மறைந்தவர். தாய் மறந்தாலும் அவர் நம்மை மறவாதபடி அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். தாய் மறந்தாலோ மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலோ மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உள்ளே சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உள்ளே சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாக
மறந்து போன அந்த மாறாவின் தண்ணீரை தித்திப்பாய் மாற்றி கொடுத்தவர் நம்முடைய தேவன். நித்தமும் வழி நடத்தி நம்முடைய ஆத்துமாவை தைரியப்படுத்தக்கூடியவர், தேற்றக்கூடியவர் நம்முடைய தேவன். இன்னும் தேற்றுவார், இன்னும் நடத்துவார். அதை நம்ம விசுவாசிப்போம். கசந்த மாற மதுரமாகோ கொடிய யோர்தான் அகன்றிடோ. கசந்த மாறா மதுரமாகோ கொடிய யோர்தான் அகன்றிடோ. நித்தமும் முல்லை நல்வழி நடத்தே ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் முல்லை நல்வழி நடத்தே ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையிலே நிலைத்திருப்பார். ஆமா, கிறிஸ்து இயேசுடைய சிந்தை உங்களுக்குள்ளாய் இருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இயேசுக்குள்ள பிதாவுடைய சிந்தை இருந்தது. அப்ப கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ளாய் வரும்போது நாம் சாட்சியாய் விளங்க அது உதவியாயிருக்கும். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தெயந்தோ ஜீவிப்பாய். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தெயந்தோ ஜீவிப்பாய். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவாய். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மாம்சமான யாவர் மீதும் ஆவியை பொழிவார். ஆமா, இது யோவேல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் அப்போஸ்தலர்கள் நிறைவேறி இருக்கும். அதை மறந்து போக கூடாது. யோவேல்ல இதை சொன்னார், அப்போஸ்தலர் நிறைவேறினார். மாம்சமானே யாவர் மீதோ உன்னத ஆவியை பொழியுவார். மாம்சமானே யாவர் மீதோ உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கேட்டே உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கேட்டே உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு.
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து 1000 ஜனங்கள் தருவார். எழும்பி சேவையும், எழும்பி அவருக்கென்று அந்த வேலைகளை செய்யும் போது நமக்கு அவர் 1000 ஜனங்களை கொடுப்பார். அதை விசுவாசிப்போம். நம்ம இந்த பாடல்களை பாடும்போது ஒன்றை கற்றுக்கொள்வோம். நான் அதை அடிக்கடி சொல்லணும்னு நினைக்கிறேன். முன்னாடி நின்று யார் நடத்துகிறாங்களோ அவங்களோடு சேர்ந்து பாடுங்க. சில நேரம் உங்கள் சத்தம் மட்டும் தனியாக கேட்குது. முன்னாடி நின்று பாடுறவங்களோடு சேர்ந்து பாடுங்க. ரெண்டாவது, கைகளை தட்டுறவங்க ஒன்றாவே தட்டுங்க. ஒரே மாதிரி மூளைக்கு ஒரு சத்தமாக கேட்டுக்கொண்டிருங்க. ஒரே மாதிரி கரங்களை தட்டுவோம். முன்னாடி நின்று பாடுகிற யார் பாடுறாங்க அவங்களோடு சேர்ந்து நம்ம என்ன செய்வோம்? பாடுவோம். அதுதான் சரியாயிருக்கு. இது நமக்கு ஆரம்பத்திலேருந்து இது வரல. நமக்கு இப்போ இல்லை, ஆரம்ப காலத்திலேருந்து வரல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு சரியா பாட தெரியாது, சரியா இசை வாசிக்க தெரியாது. அதனால தான் காரணம். பாண்டு அடிப்பேன், அப்பவே ஒத்தடி தான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். சரியா அடிக்க தெரியாது எனக்கு. நான் கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை வேதத்தை போதிக்கிறது, பகுத்து போதிக்கக்கூடிய கிருபை கர்த்தர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகள், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள். எனக்கு கொடுத்து வரோம். ஆமா, வேதத்தை பகுத்து போதிப்பது. அதனால அது இன்னைக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே அப்படித்தான் ஆயிடுச்சு. அதை மாற்றிக்கணும். நம்ம சேர்ந்து பாடுவோம். முன்னாடி நின்று யார் நடத்துறாங்களோ அவங்களோடு சேர்ந்து நம்ம பாட கற்றுக்கொள்ளும். அதோடு சேர்ந்து கரங்களை தட்டும். அதுதான் நமக்கு சரியாயிரும். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட நம்ம பாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் உடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழிவலைக்கு பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. நம்முடைய பாவத்தில் நம்மை மீட்டு, அக்கிரமத்தில் நம்மை மீட்டு, நம்முடைய பலவீனத்தில் நம்மை மீட்டு, நம்மை கரம் நீட்டி காத்த கர்த்தர் அவராய் இருக்கிறபடினா அவருக்கென்று நாம் கைதட்டி பாட வேண்டுமா, களிகூர்ந்து மகிழ வேண்டுமாம் அவருக்குள்ளாய். பாவத்தின் சுமை அகற்றி
கொடும் பாதாள வழி விலக்கி பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாள முடனே களி கூர்ந்து கேதாம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடி ஆடி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையில் அவர் நித்தமும் நம்மை நடத்தக்கூடியவர். என்ன வந்த போதிலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன நெருக்கடிகளும் அவமானங்களும் வந்தாலும் நித்தமும் அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்தக்கூடியவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதை விசுவாசிப்போம். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். இது வந்த போதோ மாறாது இந்த புது வாழ்வை தருகிறார். அல்லேலூயா. இது வந்த போதோ மாறாத இந்த புது வாழ்வை தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாள முடனே களி கூர்ந்து கேதாம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடி ஆடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே, அதாவது நம்முடைய மரணத்திற்கு பின்பாக, இல்லாவிட்டால் தேவன் இயேசுவானுடைய வருகைக்கு பின்பாக, அதான் மறுமையின் வாழ்வினிலே அவருடைய பாதத்தில் நாம் உட்காரும் போது பசி இல்லாதபடி, தாகம் இல்லாதபடி அவரை துதித்துக் கொண்டே இருக்க நமக்கு உதவி செய்வார். ஆயினால் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஆயத்தப்படுத்தி அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்தி கடந்து போக வேண்டுமா? மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னர். மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே பசிதாகமேந்தே துதிகானம் பாடி பரனோடு நீதம் பாடுவோம். அல்லேலூயா. பசிதாகமேந்தே துதிகானம் பாடி பரனோடு நீதம் பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாள முடனே களி கூர்ந்து கேதாம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடி. கர்த்தாவின் ஜனமே கைத்தாள முடனே களி கூர்ந்து கேதாம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடி. அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை கூட பாடுவோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்கி, பரலோக எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலிக்கிறது. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்கணைக்கும் ஏக்கத்தால், ஏக்கத்தின் குரல் கேட்டேன். இயேசுவானவர் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுமா போல் அவர் இருந்தார் என்று வாசிக்கிறது. நம்மையும் அவர் சேர்த்துக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்தெடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கோ ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்தெடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடி புகந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே, நீதி தேவல் நீளடி சிதம் புதைத்தே, நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றே, மேலான எருசலேமே மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்தெடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சர்வ சங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் நின்றே, பரிந்துரைக்கோ இரத்தத்தில் மூழ்கி நின்றேன், பரிவாரமாய்
தூதர்கள் ஆடி நின்ற ஆகா என் எருசலேமே, ஆகா என் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே. நானோ என்னோ சுயல் வாழ்வில் விடுதலையே, நாதேர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அவர் கண்ணீர்கள் யாவையும் கனிவோடு துடைக்கக்கூடியவர். துடைக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த கண்ணீருக்கு அவர் கணக்கு வைத்திருக்கிறார். எப்படி கணக்கு வைக்கிறாரா? நாம் தேவனுடைய சமூகத்தில் வடிக்கக்கூடிய கண்ணீரை புதிய துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். அதை புதிய பாத்திரத்தில் பிடித்து வைத்து அதற்கு அவர் கணக்கு வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். கண்ணீர் யாவோ கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். கண்ணீர் யாவோ கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறல் இல்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் எருசலேமே, தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வ சங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் சர்வ சங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரில் அருகில் வந்தே. பரிந்துரைக்கோ இரத்தத்தில் மூழ்கி நின்றேன், பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார். ஆகா என் எருசலேமே, ஆகா என் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே,
பரலோகம் வெட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூ. அப்படி எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபத்தோடு கூட பாடிக்கலாம். அல்லேலூ, ஆமென். எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கோ ஏக்கத்தின் குரல் கேட்டே. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கோ ஏக்கத்தின் குரல் கேட்டே. தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன், தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க வெளியில எவ்வளவு ஆயத்தமா எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல உன்னையும் என்னையும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்க்க, பரம எருசலேமுக்குள்ளாய் கூட்டி சேர்க்க இயேசுவானவர் செட்டைகளை விரித்த வண்ணமாயிருக்கிறார். நாம் அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறிக்கொள்வோம், நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறிக்கொள்வோம். அந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி எந்த சூழ்நிலையில் சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். குஞ்சுகள் எல்லாமே தன்னுடைய செட்டைக்குள்ளாய் வரும்போதுதான் அது அணைத்துக் கொள்ளுகிறது. அந்த குஞ்சுகள் வர வேண்டும் என்று சொல்லி இது ஒரு வித்தியாசமான சத்தத்தை கொடுக்கும். கோழி வித்தியாசமான சத்தத்தை கொடுத்து தன்னுடைய சட்டைகளை விரித்து வைத்திருக்கும். எந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் அந்த செட்டைக்குள்ளாய் வருகிறதோ உடனே தன்னுடைய செட்டையை மூடிக்கொள்ளும் பாதுகாப்பை கொடுக்கும். இது எப்பொழுது செட்டையை விரிக்கிறது? தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுகிறது, ஆபத்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுகிறது. அந்த ஆபத்து வரும் என்று தெரிந்து அந்த நேரத்தில் அது சத்தம் கொடுக்கிறது, ஒரு சிக்னல் கொடுக்கிறது குஞ்சுகளுக்கு. தாயினுடைய சத்தத்தை கேட்டு தாயினுடைய எச்சரிப்பை அறிந்து எந்த குஞ்சுகள் ஓடி வருகிறதோ சட்டைக்குள்ளாய் அதை மறைத்து கொள்ளுகிறது. அந்த குஞ்சுகள் தப்புவிக்கப்படுகிறது. தாயினுடைய சத்தத்தை அலட்சியம் பண்ணக்கூடியதான, தாயினுடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் இருக்கக்கூடியதான அந்த குஞ்சுகள் ஏதோ ஒரு விதத்தில் ஆபத்தை தேடிக்கொள்ளுகிறது. சில வேளையில மரணத்தை கூட தெரிந்து கொள்ளுகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மை வேத வசனத்தை கொண்டு எச்சரித்து கொண்டிருக்கிறார். வேத வசனங்களை கொண்டு நமக்கு எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு ஒரு ஆபத்தென்று வரும்போது, பிரச்சனை வரும்போது வேத வசனங்களை கொண்டு எச்சரிப்பை கொடுத்து
அவர் கரங்களை விரித்து ஆயத்தமாய் இருக்கிறார். அணைத்து கொள்ளும்படி அவரிடத்துல கடந்து வரும்போது அவர் சட்டையின் மறைவிலே நம்மை மூடிக்கொள்ளுகிறார், நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, அந்த சட்டையில வைத்தே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அந்த தேவனுக்குள்ளாதான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படியாய்த்தான் கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார் நிச்சயத்தோடு கூட இதுவரைக்கும் அவர் நம்மை நடத்தின விதங்களை சற்று நம்ம திரும்பி பார்ப்போம். அவர் நம்ம நடத்தின விதங்களை சற்று திரும்பி பார்ப்போம். இந்த வருடம் துவங்கி 2026ஆம் ஆண்டு 3வது மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் நம்மை நடத்தி வந்த விதங்களை சற்று திரும்பி பார்ப்போம். பிரியமானவர்களே, எவ்வளவு கரடு முரடான வழிகளில் நம்ம கடந்து வந்தோம், எவ்வளவு வேதனையான வழிகளில் கடந்து வந்தோம், எவ்வளவு பாடுகளும் அவமானமும் நிறைந்த வழிகளில் கடந்து வந்தோம், எவ்வளவு மரணத்திற்கேதுவான விபத்துகள், மரணத்துக்கேதுவான வியாதிகள், எவ்வளவு பழிச்சொல்கள், அவச்சொல்கள், எவ்வளவு நிந்தைகள், கேவலமான பேச்சுகள், ஏச்சுக்கள், எவ்வளவு ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில, பணத்தில் எவ்வளவு குறைபாடுகள், குடும்ப அங்கத்தினர்களை கொண்டு எவ்வளவு மனவேதனைகள் பட்டிருக்கிறோம். கொஞ்சம் நம்ம திரும்பி பார்ப்போம். இதெல்லாம் இருந்தாலும் தேவன் நம்மை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கல. நாம் அழிந்து போறதற்கு தேவன் நம்மை அனுமதிக்கல. பிரியமானவர்களே, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், கண்ணீர்கள் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும் எழுந்து நிமிர்ந்து நிற்க அவர் நமக்கு உதவி செய்தவராயிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சட்டையின் மறைவிலே நம்ம மறைத்து கொண்டார். அவர் சட்டையின் மறைவிலே நம்மை மூடிக்கொண்டார். பிரியமானவர்களை, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா நீது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரில் நிழலில் தங்குவா நீது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி சிறகுகளால் மூடுவார். அவருடைய சட்டையின் நிழலே நம்மை மறைத்து நாம் எங்க போய் சேர வேணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். உலக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எழுத்தின்படி இருக்கிற நம்முடைய பயணங்களானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, ஆவிக்குரிய காரியமானாலும் சரி, நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தக்கூடியவர். இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய தேவன். அதன்படி நம்மை நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு நம்மை நடத்தி கொண்ட வந்த வழிகளை சற்று திரும்பி பார்த்து எல்லா வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களை, எல்லா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஆமா, இது ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நமக்கு செய்த நன்மைகளை சற்று நம்ம திரும்பி பார்ப்போம். அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. அவர் நமக்கு செய்த நன்மைகளை சற்று திரும்பி பார்ப்போம். இந்த 3 மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு நன்மைகளை செய்தார் என்று சற்று யோசித்துப்பார். அவருக்கு நன்றிகளை சொல்லி, அவரை துதி, அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடு. கர்த்தர் நிச்சயமாகவே இதற்கு ஏற்றாற்போல் அதிகமான நன்மைகளை உடைய வாழ்க்கையிலே அவர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். எப்பொழுதும் அவர் யாரையும் அல்ல தட்டக்கூடியவர் அல்ல. இரு கரங்களை விரித்து அவர் அணைத்துக் கொள்ளக்கூடியவர். எந்த மேடு பள்ளங்கள்ல நடந்தாலும் அவர் தூக்கி சுமக்கக்கூடியவர். நம்மை தூக்கி சுமப்பார், நம்மை தூக்கி சுமப்பார். பிரியமானவர்களே, அதை விசுவாசிப்போம், அதை விசுவாசிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார்.
இந்த நாள் நம்மை கொண்டு வந்தார். நமக்கு எந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறாரோ அதை நமக்கென்று கொடுப்பார். நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய ஆத்துமாவை அவர் பலப்படுத்துவார். அதற்காய் ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து வர வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வருவார் என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நான் அடிக்கடி சொல்லி வர்றது போல அவர் இந்த ஒரு காரியத்தில் சுயமாய் இருக்கிறார். என்னுடைய துதியை வேறு ஒருவருக்கும் கொடையன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவர் தான் துதிக்கு தகுதியானவர். அவரை துதிக்க 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 நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட்டு மாறும். நம்முடைய போராட்டங்கள் நம்மை விட்டு மாறும். நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய அவமானங்கள் நம்மை விட்டு மாறும். எதெல்லாம் நமக்கு எதிரடையாய் இருக்கிறதோ, எதெல்லாம் நமக்கு எதிராய் இருக்கிறதோ, எதெல்லாம் எனக்கு தடையாய் இருக்கிறதோ, அதெல்லாம் நம்முடைய காலின் கீழாய் வரும். அதன் மீது நாம் நிற்போம், துதிப்போம். அந்த துதி அந்த காரியத்தை நம்மை வாய்க்க பண்ணும். பிரியமானவர்களே, உனக்கு எது பிரச்சனையாய் இருக்கிறது, எது போராட்டமாய் இருக்கிறது, அதை நினைத்து கர்த்தரை நோக்கி துதி. அந்த பிரச்சனை விழுகும். அதன் மீது நீ ஏறி நிற்பாய். பிரியமானவர்களே, உன் காலின் கீழாய் இது மாறும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய தடைகளாய் இருந்தாலும், அது உனக்கு உன் காலின் கீழாய் வர வேண்டும் என்றால் நீ கர்த்தரை துதி. எரிகோவின் கோட்டை இடிந்து விழுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து கர்த்தரை துதித்தார்கள். 7 நாள் துதித்தார்கள். ஒரு முறை 7வது நாள் 7 முறை துதித்தார்கள். பூரணம். அந்த கோட்டை இடிந்து விழுந்தது. அதன் மீது ஏறி போனார்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அந்த தேசத்தை அடிமையாக்கினார்கள். எது தடையாய் இருந்ததோ, எது பிரச்சனையாய் இருந்ததோ, அது இவருடைய காலின் கீழாய் மாறினது. உடைய போராட்டம், உடைய கண்ணீர், உடைய வியாதிகள், உனக்கு விரோதமாய் வந்ததான காரியங்கள், வேலையில் இருக்கிற குறைவுகள், படிப்பில் இருக்கிற குறைவுகள், இவைகள் எல்லாம் மாறி அந்த தடைகள் எல்லாம் உடைய காலின்களாய் மாறுவதற்கு நீ துதித்துப்பார். நீ துதித்துப்பார். அவைகளெல்லாம் உன் காலின்களாய் மாறும். கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல நின்று உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடு. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உடைய பிரச்சனை எந்த பிரச்சனைகளானாலும் சரி, ஒரு வழியாய் வரும், 7 வழியாய் இந்த பிரச்சனைகளை உன்னை விட்டு ஓடி போகும். உனக்கு விரோதமாய் வர பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது. அவைகள் எல்லாவற்றையும் மாற்ற நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அதை விசுவாசத்தில் அறிக்கை செய்வோம். விசுவாசித்து அறிக்கை செய்து எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் ஸ்தோத்தரிப்போம். என்னுடைய ஸ்தோத்திர பலிகளுக்கு பதிலை கொடுத்தீங்களே என்று விசுவாசித்து ஸ்தோத்தரிப்போம். என் பலவீனத்தை மாற்றினீங்களே என்று ஸ்தோத்தரிப்போம். என் பிரச்சனைகளை எடுத்து போட்டீங்களே என்று ஸ்தோத்தரிப்போம். என்னுடைய கரத்திலே மறைத்து கொண்டீங்களே என்று ஸ்தோத்தரிப்போம். உம்முடைய சட்டைகளின் கீழாக நான் வந்திருக்கிறேன் என்று ஸ்தோத்தரிப்போம். அந்த ஸ்தோத்திரத்திற்கு அவர் பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு கூட தொடர்ந்து இந்த ஆராதனுடைய முழு பகுதியையும் ஆவியானோர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். 89வது சங்கீதத்தில் கடைசி பகுதி 40வது வசனத்தில் இருந்து முடிய, 40ல் இருந்து முடிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு
அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்னியைப் போல் எரியுமோ? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுவிக்கிறவன் யார்? ஆண்டவரே, உமது சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இது ஒரு ரட்சிப்புக்காய் கூடிய ஜெபம் என்று ஏற்கனவே பார்த்தோம். இல்லை, இந்த பகுதியில் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து 40 இருந்து 45 வரைக்கும் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் சூழ்நிலை என்னன்னு 46 ஒரு சில வசனங்களை அவன் ஒரு சில கேள்விகளோடு அவன் கொண்டு போகிறான். இது இப்படி ஆகுமா, இது எப்போ ஆகும் என்று சொல்லி சில கேள்விகளை அவன் கேட்டுக்கொண்டே கடந்து போகிறான். கீழே வரும்போது தாவீதுக்கு அவர் செய்த ஒரு காரியத்தை இவன் நினைவு கூறுகிறான். கடைசியாக தம்முடைய ஊழியக்காரனை எழுத்தின்படி இன்னைக்கு நின்று ஊழியம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. அன்றைக்கு ஊழியக்காரர் என்று சொல்லப்பட்டது எல்லாமே அவருக்கு வேலை செய்யக்கூடியவர்கள். ரெண்டாவது, எந்த இடத்தில் வேலை செய்தாலும் அவர்களுக்கு பெயர் அந்த ஊழியர்கள் என்று இருந்தது. ஆமாம், இப்போ கூட அரசாங்க ஊழியர், ஒரு அலுவலக ஊழியர் இப்படித்தான் சொல்லுவாங்க. அங்கு வேலை செய்யக்கூடியவர்கள் என்றுதான் அர்த்தம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், அவ்வளோதான் இதில் வரும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நீர் அபிஷேகம் பண்ணினவனையும் காத்து கொள்ளுங்க அப்படிங்கிற ரீதியில் சொல்லி வர்றார். அப்போ ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 40 வாசிப்போம். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு. யாருடைய மதில்களை? கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மதில்களை. மதில்னா என்ன? மதில்னா காம்பவுண்டா? சுவர், அவ்வளவுதான். அது மதில், சுவர். இது என்னது? ஒரு கட்டடத்துக்கு சுற்றி இருக்கிறது என்னது? அதுவும் சுவர் தான், இதுவும் மதில் தான். காம்பவுண்ட் மட்டும் சுவர் இல்லை. ஒரு வீட்டிற்கு 4 பக்கம் சுற்றி கட்டி வச்சிருக்கிறோம்னா அதுவும் மதில் தான். அவனுடைய மதில்களை எல்லாம் தகர்த்து. இப்போ ஏன் நம்ம காம்பவுண்டு போட்டு வச்சிருக்கிறோம்? இல்லை வீடு கட்டுறதுக்காக அந்த சுற்றி பில்லர் போட்டு மேலே தலை மட்டும் போட்டு ஏன் அப்படி விட்டுறக்கூடாது? ஏன் சுற்றி சோறு வைக்கணும்? ஏன் மதில் வைக்கணும்? பாதுகாப்பு. எதுக்கு பாதுகாப்பு? நமக்கும் நம்முடைய பொருள்களுக்கும் உரிய பாதுகாப்பு. அப்போ இந்த மதில் செய்யக்கூடிய வேலை என்ன? பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அதைத்தான் இங்க சொல்றார். அவனுடைய மதில்கள் எல்லாம். அப்போ உமக்கு விரோதமாய் வரக்கூடியவனுக்கு இருக்கிற பாதுகாப்புகளை எல்லாவற்றையும் தகர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற.
அடுத்து வரும்போது அரணான ஸ்தலங்களை, அரணான ஸ்தலம்னா என்னன்னு தெரியுமா? பாதுகாப்பான இடம். ஆமா, அந்த பாதுகாப்பான இடத்தை எல்லாம் பாழாக்கினேர். பாழாக்குறதுன்னா நமக்கு தெரியும், ஒன்றுக்கு உதவாமல் போறது. இது கர்த்தரை விட்டு விலகக்கூடியவர்கள், இல்லாவிட்டால் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அடுத்து நீங்க கீழே வரும்போது அந்த 47 வாசிங்க. என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை, ஆமா, இது அவருக்கு தெரியாம ஒன்றும் இல்லை. இவன் ஜீவன் ஏன்னா உருவாக்கினது அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எத்தனை வருஷம்? 70 வருடம். பலத்தின் மிகுதியினால் 80. சில வேளை அவன் இன்னும் சில காரியங்கள் அவன் கவனமாய் ஜாக்கிரதை இருந்தால் சற்று அவனுடைய நாட்கள் கூடலாம். அது கூடலாம் இல்லையா? உருவாக்கினவர் அவர். ஆனா இவன் இங்க என்ன சொல்றான்னா, என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தரலும். ஆமா, என் வாழ்க்கை ரொம்ப குறைஞ்ச நாளியா, இதை கொஞ்சம் நீங்கள் நினைவில் வைங்க. ஏன் நினைவில் வைங்கன்னா, அதுக்குள்ளே எனக்கு எதை செய்யணுமோ அதை செய்யுங்கிறான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு அதுக்கு முன்னாடியே எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. அடுத்து வரும்போது அதுலேயே மனுப்புத்திரர்லாம் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்னன்னா, வீணாக நீங்கள் சிருஷ்டிக்கலை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் உலகத்தில் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்குது. நாம் உலகத்தில் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்குது. ஒவ்வொருவரும் உலகத்தில் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்குது. அதைத்தான் இவன் என்ன செய்யறான், இங்க சிந்திக்கிறான். இப்படியே கீழே வரும்போது 49 வாசிங்க. ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு உம்முடைய பூர்வ கிருபைகள் எங்கே? உம்முடைய உண்மையை கொண்டு தாவீதுக்கு நீங்க சில காரியங்களை சொல்லி இருக்கிறீங்களா, அது எங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர் வாக்கு கொடுத்து மாறுகிறவர் அல்ல, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்குகளெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அவர் பொய் சொல்ல மனுப்புத்திரனும் அல்ல, மனம் மாற பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லுவதை செய்யக்கூடியவர், அவர் செய்யாம இருக்கக்கூடியவர் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவன் கேட்கிறான், தாவீதுக்கு உம்முடைய பூரண கிருபையை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அது எங்க? தாவீதுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரு. இவன் அதை இழந்து போய் நிற்கிறான். ஆனால தான் இங்க ஜெபிக்கிறான். அப்ப தாவீதுக்கு கொடுத்த கிருபை அது வழி வழியா யாருக்கு வந்து சேருகிறது? தாவீதின் குமாரனாகிய இயேசுவுக்கு வந்து சேருகிறது. நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் அந்த கிருபைகள் யாருக்கு வந்து சேருகிறது? நமக்கு வந்து சேருகிறது. அல்லேலூயா! மறந்துடக்கூடாது. அவருடைய கிருபை இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஒரு வயதான ஊழியர் சொல்லுவார், நம்ம வாழ்றதெல்லாம் ரைஸில் நினைக்காதீங்க, ஆமாம், நம்ம வாழ்றதெல்லாம் கிரைஸில் இருக்கிறோம் அப்படிம்பாரு. ஆமாம், ரைஸ்னா என்ன? ரைஸ்னா சாப்பாடா? சரி. ரைஸ்னா சோறு. சரி, சரியான வார்த்தை அதுக்கு சோறு தான். சரி, ரைஸ்னா என்ன? அதுக்கு பேரு அரிசி. சரியான பேரு ரைஸ் என்று சொன்னால் அரிசி தான் அதுக்கு. ஆனா சோறுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரைஸ் கொடு. அப்போ ரைஸ் கொடுன்னு போட்டால் கொண்டு அரிசியை தான் கொண்டு வந்து போடணும். இப்போ அப்படி கொடுக்குற காலம் வந்தாலும் வந்துடும் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் கேஸ் பிரச்சனை. நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். டேய், நீ கேஸ் புக் பண்ணிட்டேடா? பண்ணிட்டேன். இனி 45 நாள் கழிச்சு தான் நீ புக் பண்ண முடியும், இப்போ புக் பண்ண முடியாது. என்ன தம்பி அப்படின்னா, ஆமாங்க, சிட்டிக்கு வந்து 25 நாள் சொல்லி இருக்கிறாங்க,
25 நாளைக்கு ஒரு தடவை தான் புக் பண்ண முடியும்னு. கிராமத்துக்கெல்லாம் 45 நாளைக்கு ஒரு தடவை தான் புக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன், வசதி இருக்கிற இடங்கள்லாம் விறகை வாங்கி வச்சு மண் சட்டி வாங்கி வச்சு சமையல் பண்ணுங்க. ஆமாம், அது நல்ல ருசியாக இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தேன். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்துடும். ஏன்னா அந்த ஈரானில் உள்ள முக்கியமான ஒரு தீவில் குண்டு போட்டு அழிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. அந்த முக்கியமான தீவு தான் மொத்தமாக குரூட் ஆயில்களை பேக்கப் பண்ணி, அதாவது ஸ்டோர் பண்ணி பேக்கேஜ் பண்ணி வெளியில் அனுப்பக்கூடிய இடமா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும். அந்த இடத்துல நேற்று குண்டு போட்டிருக்கிறாங்க. ஆமாம், கேஸ் எடுக்கக்கூடியதான கத்தாரில் இவங்க குண்டு போட்டிருக்காங்க, ஈரான்காரங்க. அதனால் இந்த நமக்கு வர கேஸ் எல்லாமே கத்தாரில் இருந்து வரக்கூடியதான். கத்தாரில் குண்டு போட்டிருக்கனால தான் இங்கே கேஸ் தட்டுப்பாடு. இப்போ பெட்ரோலுக்கு ஏற்கனவே சில கப்பல்கள் வந்துருச்சு, ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. ஸ்டோரேஜ் வச்சுருக்கிற எல்லா இடத்தையும் குண்டு போட்ட மாதிரி அழிச்சிருக்கிறான். அதனால் இனி பழைய மாதிரி அடுப்புகளுக்கு போகிறது நல்லது தான். இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அந்த கறி பிடிக்கும், கொஞ்சம் தேய்ச்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அது ருசியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாத்திரங்கள் அதிக நாள் வரும் உங்களுக்கு. ஸ்டவ்வில் வைக்கிற பாத்திரங்கள் சீக்கிரம் போயிடும், இண்டக்ஷன் சீக்கிரம் போயிடும். பாத்திரங்க கறி அடுப்பில் வைக்கிறது கொஞ்ச நாளைக்கு பாத்திரங்கள் நிலச்சி இருக்கும். சரி, அது ஒரு பகுதி, அது இருக்கட்டும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அவருடைய பூரண கிருபை வழி வழியாய் நமக்கு வரக்கூடியது. அந்த கிருபையினால் தான் நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தினால இல்லை. ஆகாரம் வேணும், உயிர் வாழ்கிறதுக்கு ஆகாரம் வேணும் நமக்கு. ஆனால் அதனால நம்ம வாழ்கிறோங்கிறது இல்லை, கர்த்தருடைய கிருபையினால தான் நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாக வரும்போது அவன் என்ன சொல்லி முடிக்கிறான், கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல உள்ள வசனத்தில், கர்த்தாவே அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். எதனால? மற்றவர்களால எனக்கு நிந்தை வருது. அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசித்து பாருங்க. திரும்ப வாசிங்க. கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையும், உம்முடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் சுமக்கக்கூடிய நிந்தைகள். ஆம், பொதுவா நிந்தைனா என்ன? நிந்தைனா அவமானம் இல்லை. சரி, கஷ்டம் வேற, பிரச்சனை வேற. நிந்தை என்று சொல்லும்போது செய்யாத ஒன்றுக்காய் அனுபவிக்கக்கூடிய ஒரு கஷ்டம், அவ்வளவுதான். அது எதுவோ ஒன்று, எதா இருந்தாலும் சரி, செய்யாத ஒன்றுக்கு நாம் படக்கூடிய ஒரு கஷ்டம், அதுக்கு பேர் தான் என்ன? நிந்தை. அப்போ தான் அங்கே வாசிக்கிறோம். திரும்ப வாசிங்க. கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியிலே சுமக்கும் என் நிந்தையையும். அல்ல, வலிமையான ஜனங்கள் எல்லோராலும். அப்ப நம்மை காட்டிலும் சில வேளை பணத்தில் பெருத்தவர்கள், வசதியில் பெருத்தவர்கள், ஆட்கள் சகாயத்தில் பெருத்தவர்கள், இல்லை பலத்தில் பெருத்தவர்கள், ஏதோ சில வழியில வசதியாக இருக்கிறவர்கள் நமக்கு சில நிந்தைகளை கொடுக்கிறார்கள். அதாங்க வாசிக்க. அந்த நிந்தை எங்க இருக்குதா? என் மடியில் இருக்குது. அதுல இருந்து என்ன செய்யும்? விடுவித்தரலும். அதுக்காகத்தான் சொல்றான், என்னை நினைத்தரலும்.
நம்முடைய வாழ்க்கையிலும் இது அநேக சூழ்நிலைகளில் உண்டு. நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக நமக்கும் உண்டு. அதிலே நினைத்தருளும் என்று இவன் ஜெபித்தான். அதே போல நாமும் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். அது நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள். வழக்கம் போல் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சபையில் ஜெபம் இருக்கும். தொடர்ந்து அதற்காய் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நாளை தினத்தில் சகோதரி ராஜி ஜான் மெர்சி சகோதரிக்கு பிறந்த நாள், ஜெபித்து கொள்ளுங்கள். நாளை தினத்தில் அந்த மகளுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. அதோடு நாளைக்கு அவர்கள் வீட்டில் மாலையில் அந்த வழக்கமாக இருக்கிற அந்த வீட்டு ஜெபம் அந்த 7 மணிக்கு இருக்கும். வரக்கூடியவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து 18ஆம் தேதி கூடப்பாக்கத்தில் இருக்கிற கலைச்செல்வி அந்த மகளுக்கு பிறந்த நாளாக இருக்கிறது. அந்த மகளுக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்தும்படி, அந்த குடும்பத்தை காத்து கொள்ளும்படி ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அதோடு வியாழக்கிழமை சோரன் சாமல் வீட்டில் ஜெபம் இருக்கும். வியாழக்கிழமை என்னம்மா முழிக்கிற? வெளியே எங்கேயும் போகிறீங்களா? வைக்கலாமா வேண்டாமா? அதை சொல்லு. ரெண்டுக்கு இப்படின்னா வைக்கலான்னு சொல்லுங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது, ஏன்னா அன்றைக்கி லீவ், கவர்மெண்ட் லீவ் இருக்கு, அதனால தான் கேட்டேன். அன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் லீவ் இருக்கிறதுனால சில வேளை எதுவும் பயணங்களை வச்சுட்டா, அதனால தான் அதை கேட்டேன். அதனால் வியாழக்கிழமை சாமான் வீட்டில் அந்த வீட்டு ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. அது அன்னைக்கு கவர்மெண்ட் லீவு தான். அதோடு அந்த உண்டியலையும் நல்ல கிரியோடு கூட கண்ணோக்கி பாருங்கள். அந்த காலண்டர் வாங்கினவங்க அதுக்குரிய பணம் இருக்கும் என்றால் அதை கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு ஆஸ்மிக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எல்லா ஜெபங்களிலும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு சுகமான பிரசவத்தை கொடுப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கட்டும். சிஸ்டரை இந்த மனமொழி வாக்கின அந்த நபரையும் கூட கர்த்தர் ரட்சித்து கொள்ளும்படியாய் ஜெபியுங்கள். தொடர்ந்து சகோதரன் நந்தகோபால் ஜேக்கப்காக, அதோடு எமிமாவுடைய தகப்பனார் மாரி பீட்டருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட வேண்டும். பின்ன நமக்கு பலவீனமானவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், அது வேறு. இவர்கள் அதிகமாக இந்த பலவீனத்தில் இருக்கிறதுனால் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். தொடர்ந்து அதற்காக ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சொன்ன அறிவிப்புகளை ஞாபகத்தில் வைத்து அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மைகளை வாய்க்க பண்ணுவார். நாம் எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். சகோதரி ராஜி அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதலாவது சகோதரர்கள் வாங்க, தொடர்ந்து சகோதரிகள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். என் கண்ணீருக்கு முடிவு இல்லையா? என் ஜெபத்திற்கு ஒரு பதில் இல்லையா? என் கண்ணீருக்கு முடிவு இல்லையா? என் ஜெபத்திற்கு ஒரு பதில் இல்லையா? என் தேவனே, என் தேவனே, நீர் மனமிறங்கினால் அது போதுமே. நீர் மனமிறங்கினால் அது போதுமே. தாராளின் கண்ணீரை கண்ட என் தெய்வம், அவளின் தடைக்கல்லை நீக்கின என் தெய்வம். தாராளின் கண்ணீரை கண்ட
ஜெபத்தை கேளுமே. எங்களின் கண்ணீருக்கு பதிலை தாருமே. என் தேவனே, என் தேவனே, நீர் மனமிரங்கினார் அது போதுமே. நீர் மனமிரங்கினார் அது போதுமே. என் கண்ணீருக்கு பதில் தந்திரே. என் ஜெபத்திற்கு நீ ஜெயம் தந்திரே. என் கண்ணீருக்கு பதில் தந்திரே. என் ஜெபத்திற்கு நீ ஜெயம் தந்திரே. என் தேவனே, என் தேவனே, நீர் மனமிரங்கி நீர் அது போதுமே. நீர் மனமிரங்கி நீர் அது போதுமே. எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அல்லேலூயா. அதே போன்று இந்த நேரலிலே பார்க்க போகிற உங்களையும் கூட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் சொந்தக்காராய் மாறுவீர்களாக. தொடர்ந்து நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார். ஆமாம், இதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்வார். இப்போ தீமையிலிருந்து விலக்கி காத்து கொண்ட ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். அந்த மனிதனுடைய பெயர் என்ன? யாக்கோபு. யாக்கோபு என்றால் அவன் எத்தன், அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், அவன் ஒரு மாய்மாலக்காரன் இல்லையா? அவனை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். அல்ல, ஆதியாகமம் 28:20 நம்ம பார்க்கிறோம். அதை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும். ஆமா, இதை நம்ம பார்த்தோம். ஒரு நல்ல ஒரு ஜெபத்தங்க ஏறெடுக்கிறான். ஆனால் இந்த ஜெபம் இந்த இடத்துல இவனுக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம். ஏன் தேவையில்லைன்னு பார்த்தோம். மேல அவர் சொல்லிட்டாரு, ஆமாம், நீ போகிற இடத்துலலாம் உன்னோட இருந்து உன்னை காத்து திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதவன் சரியாக கவனிக்கல. அதனால தான் திரும்ப அங்கே ஜெபிக்கிறான். நான் போகிற இடத்துலலாம் என் கூட இருங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு உண்ண ஆகாரம் கொடுங்கள் என்று கேட்கிறான். கர்த்தர் சொல்லிவிட்டார், ஆனால் இவன் திரும்ப அதை அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதற்கு காரணம், இவன் சரியாய் அதை கவனிக்கவில்லை. இதற்கு ஆதாரமாக தான் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்தோம். நான் கடந்த வாரத்தில் அதை முடிக்கிறேன்னு சொன்னேன், அதை முடிச்சுட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு அதை நான் கோடிட்டு சொல்கிறேன். 5வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆமா ஐயா, ராத்திரி முழுவதும் இந்த கடல்ல நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஐயா. எங்களால் முடிஞ்ச அவ்வளவு காரியத்தை செஞ்சு பார்த்தோம், ஆனால் எங்களால் அது முடியாம போயிருச்சு. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இப்படி போட்டதுனால திரளான மீன்கள் கிடைத்தது. அந்த திரளான மீன் எவ்வளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, 2 படகு நிறையாய் அவர்களுக்கு கிடைத்தது. அது லாபத்திலும் ஒரு நஷ்டம் என்று சொன்னது போல அங்கே வந்த அந்த மீன்களில் கூட வந்த கூட்டாளிகளுக்கும் அவன் ஒரு பங்கை கொடுத்திருக்க வேண்டும். கொடுத்தான் என்றால் கொடுத்திருக்க வேண்டும். அது அப்படித்தான் நம்ம
யோசிக்கணும். சரி, அது ஒரு பகுதி. அப்படி இவனுக்கு அந்த நஷ்டம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை இவன் சரியாய் கேட்காதது. அவர் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார், ஆனால் இவனோ வலையை போடுகிறேன். ஆம், வலைகளை போட்டிருப்பார்கள் என்று சொன்னால் சில வேளை இந்த மீன்கள் அவர்களுக்கு எல்லா வலையிலையும் மாட்டி இருந்திருக்கலாம், இன்னும் இல்லாவிட்டால் சில அதிகமாய் கிடைத்திருக்கலாம். ஒரே இதில் அது சேர்ந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்போ அவர் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய், அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு என்று சொன்னேன். படகுல ஏறி நின்ன உடனே கொஞ்சம் படகை தள்ளினாரு, கொஞ்சம் தள்ளுனா அங்கே நின்று பிரசங்கம் பண்ணார். இது மற்ற ஜனங்களுக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியது. அதுக்கு கொஞ்சம் தள்ளினா போதும். ஆனால் இப்போ ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, வெகு ஆழம் என்றெல்லாம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போ அப்படின்னாரு. ஆழத்தில் தள்ளிட்டு போனால் அங்கே வலையை போட்டால் திரளான மீன்கள் கிடைத்தது. இந்த ஆழத்தில் தள்ளி கொண்டு போன்னு சொன்னது யாருடைய நன்மைக்காக? அவனுடைய நன்மைக்காக. அவனுடைய நன்மைக்காகத்தான் அதை சொல்றாரு. இப்போ அவனுக்கு அதில் நன்மை வரப்போகிறது தெரிஞ்சால் அவன் எவ்வளவு ஆழத்துக்கு வேணாலும் கொண்டு போவான். அப்போ இரவு முழுவதும் அந்த இடத்தில் கிடைக்காத மீன்கள் அந்த பகலில் எப்படி அந்த இடத்து, ஏன்னா அதை தாண்டி தான் அவங்க உள்ள வந்தாங்க. அந்த படகை எடுத்துக்கிட்டு அந்த வழியில் தான் தாண்டி வந்தாங்க இவங்க. அந்த இடத்தில் கிடைக்காத மீன்கள் அந்த பகல் வேளையில் எப்படி கிடைத்தது? அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். மீன்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், அந்த நேரத்தில் அங்கே வந்து நின்றிருக்கிறது. அந்த மீன்கள் திரளானதாய் அவர்களுக்கு மாறினது என்று பார்க்கிறோம். இப்போ அந்த ஆழம் என்று சொல்லும்போது ஒரு ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. ஒன்று தானியேல்ல இருந்து ஒன்று சொன்னேன், இன்னொன்று லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒன்று சொன்னேன். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அந்த கண்மலையின் மேல் நான் ஆழமாய் குழி தோண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆமாம், கண்மலையில் ஆழமாய் குழி தோண்டி கட்டும்போது அது அசைவு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. மேலோட்டமாய் கட்டக்கூடிய இடங்களுக்கு சீக்கிரமாய் அசைவுகள் வரும். அப்போ ஆழம் எடுக்க எடுக்க அது அதிகமாய் அந்த ஸ்ட்ராங் உறுதியை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 3:11 வாசிங்க. இல்லை, ரோமர் 11:33 வாசிங்க. ரோமர் 11:33 எப்படி எப்படி போட்டிருக்குது? ஆமா, இது ஏன் அப்படி போட்டிருக்குது? ஆச்சரியம். நம்மள சில வேளை காதை பிடிச்சி யாரும் முறுக்குனாங்கன்னு என்ன சொல்லுவோம்? வலிக்குதுமோ இல்லை, அதல்ல. இங்க ஒரு ஆச்சரியம். அவன் சொல்லும் போதே ஆச்சரியத்தோடு சொல்றான். ஆச்சரியப்பட்டு தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. ஒரு 3 காரியத்தை கோடிட்டு சொல்றாங்க. இதை சொல்லக்கூடியது யார்? இப்பதான் திரும்பி பார்த்துறீங்களா? அப்போஸ்தலன் ஏன்னா ரோமர் இந்த புஸ்தகம் யாருக்கு யார் எழுதினது? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதினது. ரோமாபுரி சபையில் இருந்தவர்கள் யார்? சபையில் இருந்தவங்க விசுவாசிக. தெரிஞ்சுக்கங்க, முக்கியமான பாயிண்ட் இது. சபையில் இருந்தவங்க யாரு? விசுவாசிகள். ஆமா, ரோமாபுரி சபையில் இருந்தவர்கள் 90% ரோமானியர்கள். ரோமானியர்கள் யார்? என்ன சரித்திரம் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேட்காதீங்க.
அந்த நாட்களில் யூதர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணி கொண்டிருந்தவர்கள். இந்த இதெல்லாம் எழுதப்பட்ட நாட்களில் யூதர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணி கொண்டிருந்தவர்கள் ரோமர்கள். அவர்கள் அன்றைக்கு வல்லரசாக இருந்தார்கள். அதற்கப்புறம் அந்த வல்லரசு அப்படியே விழுந்து போச்சு. அது இல்லை. இன்னைக்கு இருக்கிற ரோம நாடு வேறு. ஆமாம், அந்த வல்லரசு உள்ள இது அல்லது. அந்த ரோம் பேரில் தான் இருக்குது, ஆனால் அந்த வல்லரசு இல்லை. இப்போ இருக்கிற ஈரான் வேகத்தில் எத்தியோப்பியா இது இந்த கோரேசு, பெர்சியா, இன்னைக்கு இருக்கிற இந்த ஈரான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த ஈரான் வேகத்தில் பெர்சியா அப்படின்னு போட்டிருக்குது. பெர்சியா தேசத்து ராஜா. இந்த பெர்சியா தேசம் எங்கே இருந்ததுன்னு சொன்னால் பாபிலோனில் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற அதே வேதத்தில் இருக்க அதே பாபிலோன் தான். அதுதான் அங்கே இருக்குது. அந்த பாபிலோனில் இருந்ததான தொங்கு தோட்டம் அது அங்கே இருக்குதான் இன்னும். பாபிலோனில் நேபுகாத் நேச்சார் கட்டின என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்று அவன் சொல்லும் போதே, அந்த வார்த்தை வாயில் இருக்கும்போதே அவன் கீழே விழுந்தான் என்று வாசிக்கிறோம். கீழே விழுந்தான உயரமா இல்லை, கீழே விழுறதுக்கு அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது. அவன் ஒரு தண்டனைக்குள்ளாய் மாறினான் என்று வாசிக்கிறோம். இந்த கட்டடம் இன்னைக்கு அங்க இருக்குதான் ஈரான்ல. வேதத்தில் நேபுகாத் நேச்சார், தரியு, இப்படிப்பட்ட ஒரு 5 ராஜாக்கள் ஆண்ட அதே பாபிலோன் அங்க இருக்குது. அந்த இடத்துல தான் 70 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். 70 வருஷம் முடிந்து வெளியில வரும்போது இந்த கோரேஸ் ராஜா தான் அவங்கள பார்த்து சொல்றான், இந்த தேசத்தில் இருக்கிறவங்க இந்த தேசத்தில் இருந்து கொள்ளுங்க. யாரு? யூதரை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், உன்னுடைய தேசத்திற்கு போக வேண்டும் விரும்பக்கூடியவர்கள் நீங்க அங்க போகலாம். நீ அங்க போய் இடிஞ்சு போன உன்னுடைய தேசத்தையும் தேவாலயத்தையும் திரும்ப கட்டுங்கள் என்று அவன் சொன்னான். அல்லேலூயா. அவன் யார்? கர்த்தரை அறியாதவன். நம்ம மொழியில சொன்னா அவன் புறஜாதி. அவன் உள்ளத்தில் ஆவியானவர் பேசினார். அதுக்கப்புறம் செருபாபேல் அந்த 2வது ஆலயத்தை அவன் கட்டுகிறான். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தவன், கட்டுவதற்கு பொருள்களை கொடுத்தவன் யார்? இவர்களை அடிமைத்தனத்திலே ஆட்சி பண்ணி கொண்டிருந்ததான கோரேஸ் ராஜா. ஆனால் தான் கோரேசுனுடைய உள்ளத்தை நான் ஏவினேன். இவனை பார்த்தான் சொல்றாரு, நான் உனக்கு முன்னால் கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்லி இங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கல. தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அதை கொடுத்தது மாத்திரம் இல்லை, கீழே வரும்போது நிறைய பொக்கிஷங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பேங்கிறார், நிறைய சொத்துக்களை உனக்கு கொடுப்பேங்கிறார். 45:4 வாசிங்க ஏசாயாவில். ஏசாயா 45:4. வெண்கல இது இந்த வீட்டு ஜபங்களில் நிறைய தியானித்தோம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு ஜபங்களில் இந்த பகுதிகளை தொடர்ந்து தியானித்து கொண்டு வந்தோம். ஆமாம், இது யாருக்கு சொன்னதுங்கிறது தான் முக்கியம் நமக்கு. தேவன் யாரை பார்த்து சொல்லுகிறார்? கோரேசை பார்த்து சொல்லுகிறார். கோரேஸ் யார்? பெர்சிய தேசத்து ராஜா. அவன் யார்? இஸ்ரவேல் ராஜா அல்ல, தேவனை அறிந்து கொண்ட ராஜா அல்ல. அவன் உள்ளத்தில் பேசுறார், அவனை கொண்டுதான் செய்யற. அந்த நாடு தான் ஈரான். இன்னைக்கு அந்த பெர்சியா தேசம்தான் ஈரான். இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? வெண்கல கதவுகளை உடைத்து
இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் மறைவான இடத்தில் இருக்கிற புதையலெல்லாம் உனக்கு கொடுப்பேன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஏன் இந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தாரு தெரியுமா? தன்னுடைய ஜனங்களை அவன் நேசித்தான். அடிமைத்தனம் முடிந்து போனது 70 வருடம். உன் நாட்டுக்கு போ, இல்லை இங்கே இருக்கன்னா இரு, அது உன்னுடைய விருப்பம். அதோடு மாத்திரமில்ல, உன்னுடைய நாட்டில் போய் உன் நாட்டை எரிந்து போன இடிக்கப்பட்ட இடங்களை திரும்ப கட்டு, இடிந்து போன உன்னுடைய ஆலயத்தை திரும்ப நீ கட்டு, அதுக்குரிய எல்லா தேவைகளையும் நான் கொடுக்கிறேன் என்று அவர்களை அனுப்பினார். ஏன்னா கர்த்தர் அவன் உள்ளத்தை ஏவினார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கோரேசனுடைய உள்ளத்திலே கர்த்தர் ஏவினார், அதனால அவன் அதை செய்தான் இல்லையா? சரி, அது எங்கேயோ போயிடுச்சு, நான் அதுக்குள்ள கடந்து வரல. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த நாட்களில் ரோமர்கள் இஸ்ரவேலர்களை அடிமையாக்கி ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ரோமர்கள் நாட்டில் ஒரு சபையை பவுல் அப்போஸ்தலன் ஸ்தாபித்தார். அல்லேலூயா. அந்த பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நாட்டில் அந்த சபையை ஸ்தாபித்து அங்கு இருந்தவர்களுக்கு தான் இதை சொல்லி கொண்டிருக்கிறார். பல வருஷம், இப்போ இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ரோமர் நிருபம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு பாடமாக இருந்தது. இது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இது பாடமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க, இப்போ இல்லை அது. ஏன்னா அது கிறிஸ்தவத்துன்னு, ஏன்னா அந்த அளவுக்கு இதில் உள்ளதான அந்த தொடர்புகள், அந்த இலக்கணங்கள், இதெல்லாம் இந்த எதில் இருக்குது, அந்த ரோமர் இதில் இருக்குது. அப்போ இங்கே வரும்போது ரோம சபையை பார்த்து அவன் சொல்கிறான், தேவனை குறித்து அவன் அங்கே புகழ்ந்து சொல்கிறான். ஏன் அதை குறித்து புகழ்ந்து சொல்கிறான்? அவர்கள் ரோமர்கள், பிறப்பில் அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசியாய் மாற்றப்பட்டவர்கள். அந்த விசுவாசிகளாய் மாற்றப்பட்டவர்களுக்கு தேவனுடைய காரியங்களை இவன் எடுத்து கூறுகிறான். அதை கூறும்போது அங்கே சொல்ல முதல்ல ஒரு ஆச்சரியத்தோடு சொல்றான், அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா நமக்கு தெரியும் இல்லையா? பணம் பொருள் இல்லாவிட்டால் அவர்கிட்ட இருக்கிற ஆஸ்தி, அவர்கிட்ட இருக்கிற மகிமை, அவர்கிட்ட இருக்கிற பெருமை, பல காரியங்களை சொல்லும். ஏதோ ஒன்று அவருடைய ஐஸ்வர்யம். ஞானம், அவர் ஞானம் பெற்று, அவர் தான் ஞானம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால அவருடைய ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. எவ்வளவாய் இருக்கிறதுனா அர்த்தம் என்ன? அளவிட முடியாது. அவருடைய ஆழம் அளவிட, இது எந்த ஆழமோ அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு, இதுக்கு அளவிடவே முடியாது. அவ்வளவு ஆழத்தில் அது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கடலினுடைய ஆழத்தை இதுவரைக்கும் யாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் அளந்து சொல்றாங்க இவ்வளவுன்னு. முழு இடத்தையும் அவர்களால் இன்னும் அளக்க முடியலை. ஏன்னா கீழே அவர்கள் அனுப்பக்கூடிய கருவிகள் எல்லாம் குறிப்பிட்ட தூரங்களுக்கு மேலே போகும்போது அது வெடிச்சிருது. அந்த நீரினுடைய அழுத்தங்கள். வானம் எவ்வளோ உயரத்தில் இருக்குது? போய் பார்க்கலையா? போய் பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஏன்னா பார்க்கறது ரொம்ப கஷ்டமா என்ன? இங்கேருந்து பார்த்தா நமக்கு எவ்வளோ தூரம்னு தெரியாது. ஆமாம், கொஞ்சம் கண்ணை மூடி ராத்திரி தூங்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கே போகிறீங்களோ, எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அது வரைக்கும் தெரியும். எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அவ்வளோ தூரம் தெரியும் இல்லை? நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் எவ்வளோ உயரம் இருக்கின்றதை. வானாதி வானங்கள் மட்டும், அதுவும் குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போக முடியாது. சந்திரனுக்கு அனுப்புகிறான், ரைட்டு, அதுக்கு மேலே இருக்குது எங்கே அனுப்புவான்? செவ்வாய்க்கு அனுப்புகிறான், ரைட்டு, அதுக்கு மேலே இருக்குது என்ன பண்ணுவான்? அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியலை. சமுத்திரத்துடைய ஆழத்தையும் கண்டுபிடிக்க முடியலை,
வானாதி வானங்களையும் அவர்களால் என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியாது. அது மனிதனுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். ஆனால் அவருடைய அந்த ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் அவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற. இப்போ சங்கீதத்துக்குள்ள வாங்க, 107:24 வாசிங்க. 107 கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய கிரியைனா என்ன? செயல், அவ்வளவுதான். கிரியைனா செயல், செய்கை. நம்ம எதை செய்யறோமோ அது கிரியை, அவ்வளவுதான். கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய செயல்களையும் அவருடைய அதிசயம், அவருடைய அதிசயங்களையும். எங்க அதிசயம் இருக்குதா? ஆழத்துல தான் அதிசயம் இருக்குது. அதிசயம்னா என்ன? அதிசயம்னா பிரமிப்பு. பிரமிப்புனா என்ன? அதிசயம். அதிசயம்னா பிரமிப்பு, பிரமிப்புனா அதிசயம். இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா? ஒன்றும் இல்லை. ஆமா, ரெண்டும் இல்லை. நீ ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்ட. நானா? நல்லா போய் பார், நல்லா போய் பார். இல்லை, நீ தான் நல்லா போய் பார். பாஸ் பண்ணிட்டோன்னு ஒரு சந்தோஷம். அப்படி சொன்ன பையன் தான் சுரேஷ். கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கிறான். நீ பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா நம்பல. நானா? போ, வேற யார் இருக்கும்? வேற யார்? நல்லா போய் பாரு. இல்லை, நீ தாண்டா பாஸ் பண்ணிட்ட. ஓ, நான் பாஸ் பண்ணிட்டேனா? ஆச்சரியம். இப்பெல்லாம் 10th பாஸ் பண்ணதெல்லாம் ஒரு ஆச்சரியமே கிடையாது. நிசார காரியம். என்னப்பா சொல்ற? நிசார காரியம். ஆமா, போறதுக்கு முன்னாடி இது என்ன பெருசா? ஆமா, எல்லாம் பாஸ் போட்டுருவாங்க. ஆச்சரியங்கள். அப்போ எந்த காரியங்கள் நம்ம நடக்காதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, அது நடக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய ஒன்றற்கு பேர் தான் ஆச்சரியம். அதுதான் சொல்லுவாங்க. ஐயோ, இது நடந்துருமோ, நடந்துட்டா என்ன பண்ணுவேன், எனக்கு வேற வழியே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது, அது கடைசி நிலைமை வரைக்கும் நடந்துரும் நடந்துரும் நடந்துரும். என்ன பண்ணுவோம், நம்ம வேதனைப்படும் போது அது நடக்காம அப்படியே நிற்கும். அப்பதான் இது எப்படி நின்றுச்சுனே எனக்கு தெரியல, இது மட்டும் என் வாழ்க்கையில் நடந்திருந்தா என் வாழ்க்கையே தலைகளாய் மாறி போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் ஆச்சரியம். அதைத்தான் இங்க சொல்லு. அந்த ஆச்சரியம் எங்க இருக்குதா? ஆழத்தில் இருக்குது. அந்த ஆழத்தில் அந்த ஆச்சரியம் எதனால வருகிறது? அவருடைய கிரியை, அவருடைய செயல். இதுதான் அங்க நடந்தது பேதுருவுக்கு. ஆழத்தில் தள்ளி கொண்டு போப்பா, ஆழத்தில் தள்ளி கொண்டு போ. நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போகும்போது அங்க என்ன இருக்குது? என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. ஆச்சரியம் இருக்குது. அங்க என்னுடைய கிரியை இருக்குது. நீ ஆழத்தில் கொண்டு போ. அவனுக்கு தேவை மீன், மீன் தான் இருக்குது இல்லையா? ஏன்னா சில வேளை காடையை கூட கொடுத்துருக்கலாம் அவர். அங்க இருந்து காடை, சமுத்திரத்துல தானே காடை வந்தது. இவனுக்கு தேவை மீன். சொல்ல ஆழத்தில் தள்ளிக்கொண்டு, ஆழத்தில் கொண்டு போனா அவருடைய கிரியை அங்கே இருந்தது. அந்த இடத்துல அவருடைய கிரியை என்ன? தேவன் அந்த மச்சங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறார். என்னுடைய மகன் வலையை எடுத்துக்கொண்டு போகிறார், அந்த இடத்திற்கு வந்து சேருங்கள்.
ஏன்னா யோனாவுக்கு பெரிய மீனை கட்லேட்டு விழுங்க சொன்ன ஒரு இதுக்கு கட்லேட் இருக்க மாட்டாரா? பேதுரை பார்த்து சொல்கிறாரு, அவன் தூண்டி எடுத்துகிட்டு போப்பா, கடலில் போய் ஒரு தூண்டியை போடு, கிடைக்கிற மீனை பிடி, அது வாயை திறந்து பாரு, அதுக்குள்ளே ஒரு வெள்ளி பணம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து எனக்காகவும் உனக்காகவும் வரியை கட்டிடு, தேசத்திற்குரிய வரியை கட்டுறத வரியை கட்டிடுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மீனுடைய வாயில வெள்ளி பணம் இருக்குங்கிறது இவருக்கு இங்கேயே தெரியுது. இவன் போடும்போது எந்த மீனும் மாட்டாதபடி அந்த மீன் தான் வந்து மாட்ட முடியாது செஞ்சிருக்கிறார். ஏன்? ஆழத்தில் அதிசயம் இருக்கிறது, ஆழத்தில் அவருடைய கிரியை இருக்கிறது. அதனால தான் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்லி சொன்னார். நான் அந்த ஒரு புத்தகத்தில் ஒரு கதையை வாசிக்கும்போது ஒருத்தன் போய் 2 விதைகளை போடுறான் ஒரு இடத்துல முளைக்கிறதுக்கு. 2ம் அது முளைச்சி வருது. ஒரு மரம் நல்ல ஒசரமாக வளர்ந்துருச்சு, ஒரு மரம் வந்து அப்படியே வருது, அப்படியே பைப்பையா வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மரம் நல்லா வளர்ந்துருச்சு, இன்னொரு மரம் அதற்கு பாதி கூட இல்லை, ரொம்ப குள்ளமாக இருக்கு. இப்போ இந்த உயர்ந்த மரம் இந்த குள்ளமான மரத்தை பார்த்து ரொம்ப கேலி பண்ணுது, ரொம்ப கேலி பண்ணுது, ரொம்ப பரியாசம் பண்ணுது. ஏய் பாருடா, நம்மளை 2 பேரும் ஒரே நாளில் தானே போட்டாங்க, ஒரே இடத்துல தானே போட்டிருக்கிறாங்க, ஒரே மாதிரி தானே உரம் வச்சாங்க, ஒரே மாதிரி தானே தண்ணி ஊற்றுனாங்க, நான் மட்டும் பார் எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கிறேன், எவ்வளவு செழுமையாக இருக்கிறேன், எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்கிறேன், ஒன்றா பாரு எப்படி அப்படியே இருக்கிற, எப்படி இருக்கிற, அப்படியே இருக்கிற, எனக்கு பாதி கூட இல்லை நீ. இது இந்த சின்ன மரம் ஒன்றும் கண்டுக்கல, அமைதி அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன பேச முடியும்? பேச முடியாது. ஏன்னா அது நெடு வளர்ந்துருச்சே, நிறைய களையெல்லாம் விரிச்சு அப்படி நிற்குதே, இது அப்படி பேச முடியாது. இது அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்குது. காலங்கள் சற்று தாண்டினது, ஒரு பெரும் புயல் ஏற்பட்டது, பெரிய மழையும் புயலும் ஏற்பட்டது. உயரமாக வளர்ந்திருந்த மரம் வேரோட சாஞ்சு கீழே விழுந்துச்சு, வேரோடு சார்ந்து கீழே விழுந்தது. அந்த பாதிக்கு குள்ளமாக இருந்த மரம் மரமாகவே நின்றுக்கிட்டு இருக்கு. அது விழலை, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. இந்த படுத்து கிடந்த மரம் பார்த்து கேட்டுச்சான், என்னடா அது, நான் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருந்தேன், இப்படி விழுந்துட்டேன், நீ மட்டும் எப்படி இந்த காற்றுலையும் இந்த மழையிலையும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறிய, ஒரு சில இலை மட்டும்தான் விழுந்துருக்கு உனக்கு, நீ மட்டும் எப்படி நின்றுக்கிட்டு இருக்கிற, நான் விழுந்துட்டேனே, நான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த மரம் சொல்லிச்சான், நீ விதை போட்ட உடனேயே உன்னை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீ வேகமாக உன்னை வளர்த்துக்கிட்ட, உன்னை நீ மற்றவங்களுக்கு காட்டணும், நீ வேகமாக மேலே வந்துட்ட. நான் அதை செய்யலை, நான் என்னுடைய எதிர்காலத்தை நினைத்து என்னை கீழே உறுதிப்படுத்தி கொண்டிருந்தேன். நான் மறைவிலே என்னை உறுதிப்படுத்தி கொண்டிருந்தேன். என்னுடைய வேர்களை நான் ஆழத்தில் பரவ விட்டு கொண்டிருந்தேன். என் வேர்கள் எவ்வளவு ஆழத்திற்கு போக வேண்டுமோ அவ்வளவு ஆழத்திற்கு என் வேர்களை முதலாவது அனுப்பி அனுப்பி நான் என்னை உறுதிப்படுத்தி கொண்டேன். வெளியில பார்க்கிறதுக்கு நான் கேலிக்குரியவன், ஆனால் உள்ளே நான்
உறுதியானவன். நீ அப்படி அல்ல, வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையானவன், ரொம்ப மேன்மையானவன், உன்னை நீயே நீ பெருமைப்படுத்திக்கிட்ட. ஆனா ஒரு புயலுக்கும் காற்றுக்கும் முன்னால் நிற்க முடியல, நீ விழுந்து போனாய். நான் என்னை ஆழத்தில் கொண்டு போய் என் வேர்களை செலுத்தி நான் உறுதிப்படுத்தி கொண்டபடியினால் நான் நிலைத்து நிற்கிறேன் என்று இந்த சின்ன மரம் சொன்னதான். அப்போதான் அதுக்கு புத்தி வந்துச்சா, உண்மைதான், நானும் என் வேர்களை ஆழத்தில் செலுத்தி இருப்பேன் என்றால் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதே என்று சொல்லி அந்த மரம் யோசித்ததாம். நம்முடைய விசுவாச வேர்களை ஆழத்திலே செலுத்துவோம். நம்முடைய விசுவாச வேர்களை எங்க செலுத்துவோம்? ஆழத்தில் கொண்டு போவோம். அங்கதான் என்ன இருக்குது? அதிசயம் இருக்கிறது, கர்த்தருடைய கிரியை இருக்கிறது, அங்குதான் அவருடைய ஞானம் இருக்கிறது, அவருடைய பொக்கிஷம் இருக்கிறது, அவருடைய அறிவு இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய அந்த விசுவாச வேர்களை நாம் ஆழத்திலே செலுத்துவோம். மேலோட்ட அந்த விசுவாச வாழ்க்கை வேண்டாம். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆடலும் பாடலும் துள்ளலும் கத்தலும் வேண்டாம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நம்ம என்ன செய்வோம்? உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தருக்குள்ளாய் நம்மை நிலப்படுத்தி கொள்ளுவோம். எந்த அளவுக்கு வேதங்களை வாசித்து தியானித்து நாம் அவருக்குள்ளாய் கடந்து போகிறோமோ, அவருக்குள்ளாய் நிலை கொள்ளுகிறோமோ, அது வரும்போது என்ன காற்று புயல்கள் வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எது வந்தாலும் நம்ம இதை சேதப்படுத்த முடியாது. வேதத்தில் சங்கீதத்தில் வரும்போது துன்மார்க்கன் எப்படி இருப்பான்னு சொல்லி இருக்குது, புல்லை போல செழிப்பான். சரி, வேற வேரோடு பிடுங்கப்படுவான். அது எப்படி இருக்கிறாங்கிற அர்த்தமா? அவன் எப்படி இருப்பானா? பசுமையான மரத்தை போல ஓங்கி வளர்ந்து பசுமையான மரத்தை போல செழுமையாய் இருப்பானா. ஓங்கி வளர்ந்து அவன் எப்படி இருப்பானா? செழுமையாய் இருப்பானா. ஆனா ஓங்கி ஒரு காத்து அவன் மீது அடித்தவுடன் திரும்பி அவனை பார்த்தா அவன் இருந்த இடம் தெரியாது. இது துன்மார்க்கனை குறித்து சொல்லப்பட்டது. பார்க்கறதுக்கு பசுமையா இருக்கிறான், செழுமையா இருக்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிடும் என்றால் அவன் இருந்த இடம் தெரியவில்லை. இது துன்மார்க்கனை குறித்து சொல்லி இருக்குது. ஆனா கர்த்தருடைய மனிதனை குறித்து, நீதிமானை குறித்து என்ன சொல்லி இருக்குது? பனையை போல செழித்து ஓங்குவான். பனையை போல செழித்து ஓங்குவான். பைபிள்ல ஏன் ஆவியானவர் போய் பனையை சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஏன் கேதுரு மரத்தை குறித்து நிறைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏன் கேதுரு மரத்தை குறித்து சொல்லியிருக்க கூடாது? கேதுரு மரம் உயரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ கேதுரு மரம் உயரமானது. நீங்க சரித்திரத்தில் எடுத்து பாருங்க. கேதுரு மரம் அவ்வளவு பலன் உள்ளது, அவ்வளவு உயரமானது. அது ஆங்கில பைபிளில் என்ன மொழிபெயர்ப்பது, என்ன மரம்னு போட்டிருக்குன்னு தெரியல. சில வேளை அதைத்தான் தமிழில் பனைமரம்னு மொழிபெயர்த்தாங்களா என்னன்னு தெரியாது. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். அது தமிழில் பனைமரம்னு போட்டிருக்கு. ஏன் பனைமரம்னு போட்டிருக்குது? தென்னை மரம்னு ஏன் போட்டிருக்க கூடாது? தென்னை மரம் ஸ்ட்ராங் இல்லையா? அதை விட இது ஸ்ட்ராங்கு. சரி, வேற அதை விட ஸ்ட்ராங்குங்கிறது மாத்திரம் இல்லை, அந்த பனைமரத்துக்கு லைஃப் குறைவு, தென்னை மரத்துக்கு லைஃப் குறைவு. பனையை வச்சவன் இல்லை, அந்த பழமொழி மறந்துட்டேன் நானே. பனை வச்சவன் பார்த்துட்டு சாவான், தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவான். எப்படி இது? பனைமரம் காய்க்கிறதுக்குள்ள இல்லை, பனைமரம் வளர்றதுக்குள்ளேயே அவன் செத்துருவான்.
அது 2 சந்ததி 3 சந்ததி தாண்டினதுக்கு அப்புறம் தான் அது அந்த பலனை கொடுக்கும். ஆனால் தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவான்னா என்ன நிறையா சோறு போட்டு தின்னுட்டு சாகுறதா? தென்னங்காய் இளநியோ தேங்காயோ பறித்து சாப்பிட்றது. ஏன்னா அதான் 3 வருஷத்தில் காய்க்கிற காய் இருக்குல்ல, 5 வருஷத்தில் காய்க்கிறது. பழைய நாட்டு காய்களை எடுத்து பார்த்தாலும் அது ஒரு 4-5 வருஷத்தில் காய்க்கக்கூடியது, இல்லை 10 வருஷத்தில் கூட காய்க்கக்கூடியது, நல்ல உயரமாக போகும். இது குறிப்பிட்ட நாள் தான் அதுக்கு லைஃப், அதுக்கப்புறம் விழுந்துடும். ஆனால் இந்த பனை என்று சொல்லும்போது 150லேருந்து 200 வருஷம் வரைக்கும் நிலைத்து இருக்கக்கூடியதான். அது முடியும் போது மேலே ஒரு பூ எடுத்து அதுக்கப்புறம் தான் அது காய் மாமரம். கிளையுள்ள பனையெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியாது. பல கிளைகள் போகும், 8 கிளை 10 கிளையெல்லாம் போகும். அதில் அது ரொம்ப ரேர். எல்லா இடத்துலையும் அந்த கிளைகளை அது ஆச்சரியமாக பார்க்க வேண்டியது இருக்கும். அது ரொம்ப உறுதியானது. வேற நமக்கு என்ன விசேஷமானது? நமக்கு விசேஷமானது நொங்கு. பதினி எல்லாம் கிடையாது, அந்த தெளுவுன்னு சொல்லுவாங்களே இல்லை பனஞ்சாறு, அது கிடையாது. நொங்கு தான் நமக்கு விசேஷமானது. வேற கல்லா? கல்லு விசேஷமானது தான். பனங்கிழங்கு இதெல்லாம் விசேஷமானது. சரி, நம்முடைய இந்திய தேசிய பறவை என்ன? குயிலா? நான் இங்கே கேட்டேன் படிக்கிறவங்ககிட்ட. என்னப்பா எங்கள் இந்தியாவுடைய பறவை கேட்டப்பா. மயில் தானா? மயில் தானா? இந்தியா மயில் தான். இந்தியாவுடைய மலர் என்ன? சொல்லிக் கொடுக்கறது அதெல்லாம் தாமரை, லோட்டஸ் தாமரை. தமிழகத்துடைய மலர் என்ன? இதானே படிக்கிறீங்க. நாங்கள் தமிழ் மீடியம் படிக்கல, இல்லை எங்களுக்கு தெரியாது. சத்தமா சொல்லுமா. குறிஞ்சி குறிஞ்சி குறிஞ்சி. குறிஞ்சியா? வாழை மரம். நான் மலர் கேட்டேன் என்னன்னு. வாகையா? செங்காந்த மலர். செங்காந்த மலர்னு ஒன்று செடியா வந்து அதில் நார் நாராக கொடி கொடியாக போகிற மாதிரி இந்த இவ்வளோ நேரத்தில் ஒரு மாதிரி சிவப்பு கலர் பல கலர் சுருணு பூக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் பார்த்துக்கங்க. இதில் ஊர்களில் நிறையா உண்டு. இந்த இவ்வளோ நிலத்தில் வரும். அந்த இலைகள் வந்து லேசாக சின்ன சின்ன இலை மாதிரி சுருண்டு லேசாக சிவப்பு பல கலர்களில் வரும். இது செங்காந்த மலர்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்முடைய தமிழகத்தினுடைய மலர். தமிழகத்தினுடைய மரம் என்ன மரம்? தமிழ்நாட்டினுடைய மரம் என்ன மரம்? மாநில மரம். அதை வந்து எத்தனை மரம் தெரியுமோ அத்தனையும் சொன்னா எப்படி ஒன்று அதுல சரியாயிரும்ல. பனை மரம். நம்முடைய தமிழ் தேசிய மரம் வந்து பனை மரம். அதனால இப்போ தமிழக அரசு சட்டம் போட்டிருக்கு பனை மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா எல்லாம் அழிச்சிட்டாங்க. பனையெல்லாம் அழிச்சதுனால பனை மரத்தை வெட்டக்கூடாது. அப்படி வெட்டணும்னு சொன்னால் கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் வாங்கி அனுமதி வாங்கி தான் அதை வெட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க புதிதாய். சரி, எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்னு தெரியலையே. அது உயரமா போகுது. ஆனால் அதுக்கு ஆணி வேறு இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜல்லி வேறு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் தலையில் முடி எப்படி இருக்கோ அது மாதிரி கொச்ச 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 கொச்சன்னு வந்துக்கிட்டு இருக்கும். அதை அரிச்சு கீழே போயிடுச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு மேலே வேர்களாக இருக்கும். அதுக்கு கீழே போயிட்டு அது கீழே வேறு இருக்கும். எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு
அந்த அரிப்புகள் வந்தாலும் அது நிலைத்து இருக்கக்கூடியது. பனைமரத்தை அப்படி இல்லை, சீக்கிரம் அரிச்சிடும். சரி, தென்னை மரத்தை, பனைமரம் அவ்வளவு சீக்கிரம் அது அரிச்சோ காத்துக்கோ மழைக்கோ அது கீழே விழ வைக்கவே முடியாது. அதனால நீதிமான் எப்படி இருப்பானாம்? பனை போல. பனையினுடைய வேறு ஜல்லி வேறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜல்லி வேறு வெகு தூரம் போகிறது. அந்த வேற வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்க. அந்த வேரை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அதுக்கு ஒரு ஓடு இருக்கும், மேலே அதுக்கு தனியாக ஒரு தோல் இருக்கும், அதுக்குள்ள ஒரு நார் இருக்கும். அது நார்ன்னு தான் சொல்ல முடியும், நார் தான் இருக்கும். பனைமரம் இப்படி தான் போகும். அது ஸ்கூலில் கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் இங்கே கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. என்னப்பா, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூலில் கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாங்களே. அப்போ நீதிமான் எப்படி இருப்பானாம்? பனை போல. அது பார்க்கறதுக்கு பெரிய அழகா ஒன்றும் இருக்காது. மொத்தமாக கூட்டமாக பார்த்தா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். கீழே இருந்து பார்த்தாலும் அழகா இருக்கும், உயரத்துல இருந்து பார்த்தாலும் அழகா இருக்கும். ஒன்று ரெண்டு தனியாக நிற்கும் போதெல்லாம் அந்த அழகு தெரியாது. ஏதோ மேலே ஒரு கூடாரமாக தெரியும், ஒரு கொம்பு நட்டிருக்கு, அவ்வளோதான். அது வித்தியாசமெல்லாம் இருக்காது. ஆனால் பசுமையான மரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அது பார்க்கறதுக்கு அழகா தெரியும். இலை இருக்குது, கிளை இருக்கு, போ என்ன அழகா தெரியுது. துன்மார்க்கன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்குமாம். பசுமையாய் இருப்பான். ஓங்கி அதன் மீது ஒரு பிரச்சனை வரும்போது அவன் இருந்த இடம் தெரியாமல் போவான். ஆனால் நீதிமான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஓங்கி வளரக்கூடியவர்கள். காரணம், அவர்கள் வேறு ஆழமாய் போகிறது. அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாய் ஆழமாய் போகும்போது, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜபங்கள் ஆழமாய் போகும்போது, வெளி தோற்றம் பெரிய பார்வைக்கு இல்லாவிட்டாலும் அது உறுதியாய் நிற்கக்கூடியதாய் இருக்கும். என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நிற்பதற்கு அது போதுமானதாய் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் ஆழத்தில் தள்ளி கொண்டு போங்கன்னு சொன்னார். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையை எங்கே கொண்டு போனோம்? ஆழத்தில் கொண்டு போகணும். அதுக்காக ஆழத்துல எங்கே பெரிய பழைய கிணறு கிடக்குன்னு அதுக்கு உள்ளே போய் உட்காந்துக்கிற கூடாது. எங்கே இருக்குன்னா விசுவாசத்தோடு நான் ஆழத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் பெரிய தொட்டி கட்டி வச்சுருக்காங்க, சம்பு கட்டி வச்சுருக்கிறாங்க. எங்கே இருக்கேன்? ஆழத்தில் நான் சம்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், தொட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அந்த ஆழத்தை சொல்லலை. நம்முடைய விசுவாச வாழ்க்கை கர்த்தரை நோக்கி போகக்கூடியதாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் வைராக்கியம் பாராட்டுறதாய் இருக்க வேண்டும். அப்படி கர்த்தருக்குள் எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கைகள் உள்ளே போகிறதோ அந்த அளவுக்கு வெளியில் நமக்கு அவர் செழுமையை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, உலக காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொருளாதாரமானாலும் சரி, நம்முடைய குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி, வெளியில் பார்ப்பதற்கு அவர் ஒரு செழுமை அங்கே கட்டளையிடக்கூடியவராய் இருக்கிறார். இது நிச்சயமாய் நமக்கு நடக்கும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆழம் என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம். ஆழத்தில் அதிசயம் இருக்குது, ஆழத்தில் கர்த்தருடைய கிரியை இருக்குது, ஆழத்தில் அவருடைய ஐஸ்வர்யம் இருக்குது, ஆழத்தில் அவருடைய ஞானம் இருக்குது, ஆழத்தில் அவருடைய அறிவு இருக்குது. இதெல்லாம் நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் ஆழத்தில் போக சொல்லுகிறார். ஆனால் தான் எழுத்தின்படி ஆழத்தில் அவன் போனதுனால திரளான மீன்களை பிடித்து கொண்டான். இது நிச்சயமாகவே நமக்கு நடக்கும். அந்த விசுவாசத்தோடு கூட எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கடைசியாக ஜபிக்காத ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வார்த்தை ஆண்டவரே அப்பா
அதிசயமானவைகள் ஆண்டவரே, ஆழமான ஒரு அதிசயமான அறிவுகளின் ஞானமும் ஆண்டவரே அப்பா இந்த நாளை நீங்க எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கீங்க. அதுக்காய் நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தை ஆண்டவரை சிறுபுள்ளை முதல் ஆண்டவர் வாலிபர் வயதுள்ளவர் ஆண்டவரே அனைவரும் கேட்ட ஆண்டவரே அப்பா ஆவியானவர் இந்த நாளை நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. நன்றி மாத்திரமில்ல ஆண்டவரே சோதரிக்கிறோம் ராஜா. அந்த 7 வார்த்தை பேசக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா இந்த நாள்ல நீர் கொடுத்த அந்த ஆழமான சத்தியத்துக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த வேத வசனத்தை படிச்சு உட்கொள்ள ஆவியானவரே நீ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்க முடியாது கூட ஜெபிக்கிறேன். நீரே பெரியவரப்பா, பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளையும் கத்தாவே நீங்கள் அபரிதமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. கடந்து போகும்போது நீரே அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவே நாம வாழ்க, நாம வளர்க்க, உன் சித்த நிறைவேற்ற ஆண்டவரே. முன்னரசு வருக ஆண்டவரே. நீரே பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட வரத்தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள், தொழில்கள், படிப்போடு கூட இன்றும் இன்னும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம்.